அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி இந்த குரு பெயர்ச்சியில் மிதுனத்தில் மிதுன ராசி. நீங்கள் தான் இப்போ ஹீரோ. உங்களுக்கு தான் குரு வராரு. குரு நல்ல ஒரு வருஷத்துக்கு உங்கள் ராசியில் இருப்பார். சின்ன வயசு பசங்களே 24 வயசு ஆனவங்களே மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கணும். ஏன்னா குரு எல்லாரும் சொல்லுவாங்க உங்களுக்கு அனுகூலம் சந்தோஷம் எல்லாம் இருக்கும். ஆனால் ஹெல்த்தை படுத்திடுவார். ஹெல்த்னா உடம்பு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கொடுப்பாரு, இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் கொடுப்பாரு, முதுகு தண்டுவடத்தில் கொடுப்பாரு. செல்வி நாடா இப்படி பயமுறுத்துறான்னு நினச்சாலும் இதெல்லாம் இருக்கும். சிலர் கொஞ்சம் கவனமாக இல்லைன்னா ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருந்தீங்கன்னு வச்சுக்கிங்க. ஏன்னா ஓவர் பர்ஃபெக்ஷனிஸ்ட் நீங்கள். புதனில் சின்ன விஷயத்துக்கு கூட எமோஷனல் ஆகிடுவீங்க. ஆர்ட்டை போட்டு டச் பண்ணி விட்டுருவாரு. மிதுனத்துக்கு எனக்கு எங்க சார் ஆர்ட்டே கிடையாதுன்னு சொல்லாதீங்க. ஆர்ட் வரைக்கும் தொந்தரவு பண்ணிட்டு வரோம். ஸோ ஒரு ஃபுல் மாஸ்டர் செக்அப் எடுத்துருங்க. லிவர் ஃபங்க்ஷன், கிட்னி ஃபங்க்ஷன், ஆர்ட் ஃபங்க்ஷன்லாம் எடுத்துருங்க. கழுத்துல இருந்து தலைக்கு போற ரத்த ஓட்டங்கள் கிடக்கூடாதான், மயக்கெல்லாம் வரக்கூடாது. வெர்டிகோ ப்ராப்ளம் சொல்லுவாங்க, காது மூக்கு தொண்டை இதெல்லாம் பார்த்துக்கும். ஆனால் மிதுனத்துக்கு இடம் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் எது வந்தாலும் ஏஸ் ஒத்துக்கணும். ஐயோ என்னாலலாம் முடியாதுன்னு வச்சுக்கிங்களேன். ஊறுகாய் கூட விற்க முடியாது. ஊறுகாய்லாம் பெரிய பிஸ்னஸ் இன்னைக்கு. அந்த அளவு நம்மளை ஆக்கிடுவாங்களாம். மிதுனத்துக்கு 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால பூர்வ புண்ணிய தோஷம் போகுது, பிதிர் தோஷம் போகுது. வேற என்ன வேணும்? மிதுனம் இருக்கக்கூடிய வீட்டில் எல்லாமே நல்லது நடக்கும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலம் ஏற்படும். கணவனாக இருந்தால் மனைவியிடம், மனைவியாக இருந்தால் கணவனிடம் வேண்டியது செய்வார்கள். பெற்றோர் பெரியோர்களுக்கு உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல் தீரும். பூர்வீகத்தை சொத்து கிடைக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மேடியும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய் தந்தையர்களுக்கு சிறு வயது மிதுன ராசிக்காரர்களுடைய பெற்றோர்களுக்கு பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கிடைக்கும். திடீர் புகழை பெறுவார்களாம். மிதுன ராசி குழந்தைங்க இருக்கக்கூடிய அப்பா அம்மாலாம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அரசியலில் டக்குன்னு எம்எல்ஏ ஆகுது, மந்திரி ஆகுதெல்லாம் ஆகுமா. ஸோ அது மாதிரி அரசியலில் இருந்தால் இல்லாதவங்களை போய் நிற்க வச்சுட்டு என்ன போய் திட்டாது. ஏற்கனவே அரசியல் இருந்தால் யோகத்தை கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ல் ஒரு பாவி சனி. தொழில் ரீதியாக பயப்பட வேண்டாம். வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா பாதகாதிபதி ஜென்மத்தில் உட்காந்துருக்கனால ஃபோனை பேசிக்கினே வண்டி ஓட்டுறது, மிக்சர் சாப்பிட்டுக்கினே வண்டி ஓட்டுறது, நடுவில் இருக்கிற கல்லில் தான் போய் மோதுவீங்க. இல்லைன்னா நிற்கிற வண்டியில் தான் போய் இடிப்பீங்க. வண்டியில் ஏறணும்னு ஃபோனை ஃப்ளைட் மோடில் போட்டுரும். இல்லை நான் கனெக்ட் பண்ணிட்டேன் ப்ளூடூத்தில், எந்த கனெக்ஷனும் உங்களுக்கு ஆகாது, மாட்டிப்பீங்க. அதே போல மேலதிகாரிகளுடன் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசி மிதுனம். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு மாற்றங்கள் வரவேற்கத்தக்க மாற்றம். எல்லா விதமான அனுகூலமும் கிடைக்கும். திருமணம்லாம் டக்குன்னு நடக்கும். காதல் அமைப்பு கைகூடும். குடும்பத்தில் புது வரவுகள் வரும். புத்திரர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். ரொம்ப நாள் 10 வருஷம் பொறுத்து திடீர்னு 2வது இஷ்யூ ஏற்படும். ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் எல்லாம் ஏற்படும். மிதுன ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் யோகமும் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படும். மிதுன ராசிக்காரங்க கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியோ அல்லது பெரிய பயிற்சிகள் வந்தால் வைத்தீஸ்வரன் போய் வைத்தீஸ்வரனில் ஒரு 50 கிராம் நல்லெண்ணெயோ, 50 கிராம் நெய்யோ, 50 கிராம் விபூதியோ, 50 கிராம் குங்குமத்தை கொடுத்து கோயிலில் வச்சு எடுத்தால் போதும். அர்ச்சனைலாம் பண்ண வேணாம். அந்த கோயிலில் சன்னிதானத்தில் வச்சு எடுத்தாவே நமக்கு பலம் வந்துடும். எப்பவுமே வைத்தீஸ்வரனுக்கு போயிட்டு வாங்க, நிறைய நன்மைகள் கிடைக்கும்.